எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் நல்லா இல்ல. ஏன்னா ஒரு 2 வாரமா பல்வலியா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. இப்படியே போனா சரி வராதுன்னு சொல்லி நம்ம பல் டாக்டருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டேன். அவங்க வரும்போது தம்பி எக்ஸ்ரேவோட வந்தா சேர்த்துப்பேன், இல்லன்னா உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ரே எடுக்க தான் ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். காலையில ஏஞ்ச உடனே டாக்டர் சர்ஸோட புரோட்டீன் மில்க் தான் இன்னைக்கு சாப்பிட்டேன். இதுல 100 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. பயங்கர டேஸ்ட்டாவும் இருக்கும். நெறைய பால் ஊத்தி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வாங்கும்போது நித்தீஷ் டிசின்னு கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு சேர வேண்டிய கட்டிங்க கரெக்ட்டா குடுப்பானுங்க. இல்லன்னா கட் பண்ணிருவானுங்க. ஓகே, இப்போ பேக் டு ஆட்டோ வந்தாச்சு. ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்கேன் சென்டர் வந்துட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, திறக்கிறதா இழுக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஸ்டிக்கர் யாரோ கிழிச்சு போட்டாங்க போல. போன உடனே தம்பி செயின் கம்மல்லாம் கழட்டிட்டு மாடியில் போய் எக்ஸ்ரே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் யாராச்சும் பல் டாக்டர் இருந்தீங்கன்னா எக்ஸ்ரே பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க டிஎம்ல வந்து. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் முட்டை கீரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங்க்கு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அடுத்த ஆட்டோ ஏறி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயாச்சு. என் கையில் இருக்கிறது அந்த எக்ஸ்ரே. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனா நம்ம டாக்டர் தான் தம்பி பல்லெல்லாம் ஓட்டையா இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போய் செட்டில் ஆயிட்டேன். இவங்க தான் நம்ம பல் டாக்டர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சீக்கிரம் போய் பாருங்க. இந்த மாதிரி லேட் பண்ணாதீங்க. பார்க்க சாஃப்டா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா 2 பல் எக்ஸ்ட்ராவே புடுங்கி விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. நான் லைட்டா தான் பேசினேன், அதுக்கே பஞ்சு வச்சு அடிச்சு அமிச்சிட்டாங்க. அப்புறம் பல்லு புடுங்கினதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இலவசமா வாங்கிட்டு அடுத்த ஆட்டோ ஏறியாச்சு. அது வேற ஒன்றும் இல்ல, பல்லு புடுங்கினதுக்கு அப்புறம் டொக்கு ஏதாவது விழுந்திருக்கான்னு பாக்குறேன் கண்ணத்துல. அப்புறம் இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா இருந்துச்சு. ஸோ அதே ஜாலி மூட்ல ஒரு பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டு முழுங்கியாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் நல்லா சுறுசுறுப்பாகி நேரா ஜிம் போயிட்டேன். போனதும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே கால்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பல்ல வேற புடிங்கியாச்சு. இதுல நான் வேற ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது புடிங்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு மைல்டான ஒரு கால் ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சப்பாத்தி சிக்கன் முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம் முழுங்கிட்டு லைட்டா நடந்து முடிச்சு தூங்கிட்டேன். பை பை கைஸ்.